மகளிர் நாங்க ஏற்கனவே அறிவித்த 1500 ரூபாய் எங்க பொதுச் செயலாளர் கடந்த தேர்தலே அறிவித்திருந்தார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். நீங்க அதை புரிஞ்சிருக்கணும். இப்பொழுது 2000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு, எங்க முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழருக்கு உடைய அந்த வித்தியாசம் என்னன்னா, அந்த நல்ல குணம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்பாக பணத்துடைய மதிப்பிழப்பு எவ்வளவு, இன்னைக்கு பண மதிப்பிழப்பு எவ்வளவு என்னன்னு 2000 ரூபாய். இது ஒண்ணு புதிதாக யாரையும் காப்பி அடித்தில்லை. காப்பி அடித்து பழக்கப்பட்டவர்கள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க எங்களை சுட்டிக்காட்ட ஒரு விரல் எங்களை சுட்டிக்காட்டுறார் டிஆர்பி ராஜா, 4 விரல் எப்பா நம்ம தான்ப்பா தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம இந்த 4 வருஷமா 4 வருஷமா தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்கள சுட்டி காட்டுறாங்க. அதனால அது ஒண்ணும் இல்லை பெருசா, அது ஒரு பெருசா நீங்க ஒண்ணு நகர பேருந்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நகர பேருந்துல ஆண்களுக்கும் இலவசன, ஆண்கள்ல எத்தனையோ பேர் வயசானவங்க, பாவப்பட்ட மக்கள், பாவப்பட்ட ஆண்கள் இருக்க மாட்டாங்களா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, எத்தனை பேர் எல்லாருமே பேர் எல்லாருமே பணம் கொடுத்து போற அளவுக்கும் இல்லாதவங்களும் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஏழை பாளையங்களுக்கான உருவாக்கப்பட்டதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக. அதை வார்த்தெடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. ஏழைகளுக்காகவே கட்சி தொடங்கி ஏழை மக்களுக்காகவே திட்டங்களை கொடுத்து குடிசை வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா அரிசி கொடுத்தவர் எங்க அம்மா. அப்ப நீங்க அதை கேட்பீங்களா? எங்க எல்லா குடும்பத்துக்கு நான் பணக்காரவங்க எல்லாம் வாங்குறான், யாரு வாங்கினாலும் அரிசியை வாங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகட்டுமே, அவங்க இல்லாதனால தானே வாங்குறாங்கன்னு சொல்ல அடிப்படையில தான் கொடுத்தது. அதே அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்தோம். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நாங்க கொடுக்கிற திட்டங்களை பாகுபாடு பார்த்து இல்ல, தகுதி பார்த்து இல்ல, அனைவருக்குமான திட்டம் தான் இது. இந்த திட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை 5 அறிவிப்பு, முத்தான அறிவிப்பு.